வெயில் காலத்தில் புல் வீடு. பறவைங்களோட கிராமத்துல அந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சூரிய ஆகாயத்துல இருந்து நெருப்பாளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. வெயில் தாங்க முடியாம மரத்துல இருக்கிற இலைங்க எல்லாமே காஞ்ச கீழே உதிர்ந்து போயிடுச்சு. பகலு ராத்திரி அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம எந்நேரமும் வீட்டுக்குள்ள அனலாதான் இருந்துச்சு. பாவம் பறவைங்க எல்லாரும் இந்த அனலை பார்த்து ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பேசுறதுக்காக எல்லாரும் ஒன்னா கூடியிருந்தாங்க. எல்லாரும் கேளுங்க, இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம கூடுங்க எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறது காஞ்சி போன குச்சிகளாலையும் புல்லுங்களாலையும் தான். அதனால வீட்டுக்குள்ள அனல்ல இருக்கவே முடியல. பெரியவங்க நாம பரவாயில்ல, ஆனா வயசானவங்க சின்ன பசங்க எல்லாரும் கூட வீட்டுக்குள்ள தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு யாருக்கிட்டையாவது ஏதாவது தீர்வு இருக்குன்னா எல்லாரும் சீக்கிரமா இப்பவே இங்கேயே சொல்லுங்க. ஆமாங்க மகி, இந்த வெயில் என்னால தாங்க முடியறதில்ல. வர வர பயங்கரமா வேர்க்குது. நிம்மதியா தூங்கவும் முடியறதில்ல. என் ஸ்கின்னோட க்ளோ எல்லாமே போயிடுச்சு. வேர்த்து வேர்த்து என்னோட ரெக்கைங்க எல்லாமே அப்படியே ஒட்டிக்குது. என்னால பறக்க கூட முடிய மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னா நான் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாச்சும் குளிர்ச்சியா இருக்கிற ஊருக்கு போக வேண்டியதுதான். உன் அழக பத்தி பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டுறியா? இங்க என் தொண்டையெல்லாம் வறண்டு போய் என்னால பாட்டு கூட பாட முடியல. அட, நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு ஆத்துல இறங்குனா தண்ணி கூட கொதி கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மைதான், இந்த வெயிலுக்கு என் புள்ள பண்ணும் சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறான், சரியா தூங்கவும் மாட்டேங்கிறான். அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த புள்ள? ஆமா, என்னால சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு வெயிலுக்கு சரியா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, தூங்கவும் முடிய மாட்டேங்குது. ஆமா, எங்க வீட்லயும் அனல் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. எனக்கு ராத்திரி எல்லாம் தூங்க முடியறதில்ல. அம்மா, இங்க ரொம்ப அனலா இருக்குல்லம்மா. பேசாம எங்கேயாச்சும் சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போயிடலாமா? என்ன கூட்டிக்கிட்டு போயிடுமா? கவலைப்படாத புஜ்ஜி, அம்மா நான் இருக்கல. மஹி, நாம எல்லாரும் காஞ்ச குச்சி புல்ல வச்சு கட்டினதுனால தானே வீடு இவ்வளோ அனலா இருக்கு. நாம எல்லாரும் அதை எடுத்துட்டு ஏன் பச்சை புல்ல வச்சு ஒரு வீட்டை கட்டக்கூடாது? பச்சை புல்ல வச்சு வீட்டை கட்டும் போது அந்த வீடு நல்லா குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? பச்சை புல்லு வீடு ஐடியா கேட்கறதுக்கு நல்லதா இருக்கட்டும் நீ. ஆனா அவ்வளவு பெரிய வீடு கட்டுறதுக்கு நிறைய புல்லு தேவைப்படுமே. அவ்வளவு புல்லுக்கு நான் எங்க போறது? எல்லாரும் இருங்க. மஹி, துணி சொன்ன யோசனை நல்லாதான் இருக்கு. நாம அதுக்கு சாதாரண புல்ல பயன்படுத்த வேணாம். நம்ம காட்டுல மலைக்கு கீழே நல்ல பெரிய பெரிய புல்லுங்க இருக்கும் பாத்தீங்களா? அந்த புல்ல கொண்டு வந்து வீடு கட்டலாம். ஏன்னா அந்த புல்லுங்க பெருசாவும் இருக்கும், நல்ல சில்லுனும் இருக்கும். அதுல வீடு கட்டிக்கிட்டா வீடு நல்லா குளுகுளுன்னு தான் இருக்கும். சிச்சு, அந்த புல்ல பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல வீடு கட்டினா உண்மையிலேயே ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா அவ்வளவு தூரம் போய் அந்த புல்ல கொண்டு வர்றது யாரு? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அதுல என்ன இருக்கட்டும் நீ, உங்க எல்லாருக்காகவும் ஏன் எனக்காகவும் சேர்த்து நான் இதை பண்ண மாட்டேனா? நானு சின்ன 2 பேருமே உடனே காட்டுக்கு போறோம். அங்க இருக்கிற புல்லெல்லாம் பறிச்சுக்கிட்டு வரோம். உனக்கு வீடு கட்டுறதுக்கு உதவியாவும் இருக்கும். சபாஷ் சிச்சு, உன்னோட ஆர்வத்தையும் உன்னுடைய உதவி செய்யற அந்த குணத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்ப இந்த ஊஜனங்க கஷ்டத்துல இருக்காங்களோ அப்போ உதவி செய்யறதுக்கு முதல்ல வந்து நிக்கிற ஆளே நீதான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாமா, நீ ரொம்ப கிரேட்டுமா. எல்லாருக்காகவும் எவ்வளவு உதவி செய்யறமா. புல்லு கொண்டு வரதுல நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா. நாம எல்லாரும் போயிட்டு எவ்வளவு புல்லு வேணுமோ அவ்வளவு பெரிய புல்லு கட்ட கொண்டு வரலாம். அம்மா, சிச்சு அத்தா ரொம்ப நல்லவங்க அம்மா. சரி, நாம என்னமா பண்ண போறோம்? நானும் கூட வீடு கட்டுறதுக்கு ஏதாவது உதவி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா புஜ்ஜி, நாமளும் உதவி செய்யலாம். சோட்டு, நீயும் பண்ணவும் காட்டுக்கு போய் அந்த புல் எல்லாத்தையும் இறுக்கி கட்டுறதுக்கு காட்டு கொடிங்களை எடுத்துட்டு வாங்க. அப்படியே நானும் புஜ்ஜியும் போயிட்டு மண்ணை கொண்டு வந்துடுறோம். இதோ இப்பவே போறட்டும் நீ. பனு, சீக்கிரம் வாடா. நம்ம சீக்கிரமா போய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற கொடிங்களை பறிச்சுக்கிட்டு வரணும். அப்ப நானும் குஹுவும் என்ன பண்றது டோனி? நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறோம். ஆனா என்ன ஹெல்ப் பண்றதுன்னு தெரியல. எது செய்யணும்னாலும் நீயே சொல்லட்டு நீ. இதுல என்ன பெருசா இருக்கு? நீயும் குஹுவும் போய் ஆத்துல பெரிய தாமரை இலையில தண்ணிய கொண்டு வாங்க. அந்த பச்சை புல்லு மேல தெளிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும்ல, அப்பதானே குளுகுளுன்னு இருக்கும். எல்லாருமே சந்தோஷமா வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. சிச்சு சின்னு 2 பேருமே ரொம்ப தூரம் பறந்து போய் காட்டுல இருக்கிற ரொம்பவும் பெருசா இருக்கிற அந்த புல்லுங்க எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு போகும்போது அந்த புல்ல அவங்க பார்வையில பட்டுச்சு. டேய் சின்னோ, பாத்தியாடா, இந்த புல்லு பார்க்க பெருசா ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. இந்த புல்ல வச்சு நம்ம வீட்டை கட்டினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்டா. அனலு கொஞ்சம் கூட உள்ளேயே வராது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுக்கிட்டு போனோம். சரிம்மா, நான் வேகமா இந்த புல்ல பறிக்கிறேம்மா. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்கணும்லம்மா. அப்படி சின்னு சிச்சு 2 பேருமே நிறைய புல்லுங்களை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்தாங்க. சரியா அதே நேரத்துல தான் சோட்டு பன்னு 2 பேரும் காட்டுக்கு போய்
அந்த புல்ல கட்டுறதுக்கு தேவையான கொடிகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மண்ணும் வந்துருச்சு. எல்லாம் வந்தாச்சுல. துணி வா, முதல்ல இந்த மண்ணை வச்சு ஒரு அஸ்திவாரத்தை போடலாம். அதுக்கப்புறமா நம்ம வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். சரி சிச்சு, வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே வேலைய பாக்கலாம். முதல்ல சிச்சு சொன்ன மாதிரி மண்ணை வச்சு அஸ்திவாரத்தை போடலாம். அம்மா, அந்த ஈரமா இருக்கிற மண்ணு தொட்டா ரொம்ப சில்லுனே இருக்குமா? அப்படி ஈர மண்ணை வச்சு அஸ்திவாரத்தை போட்டதுக்கு அப்புறமா மூங்கில் கொம்ப நட்டு வச்சு சுத்திலும் புல்ல வச்சு இழுத்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமா ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த வீடுங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. சோட்டோ, அந்த புல்ல நல்லா இறுக்கமா வச்சு கட்டு. புல்லு எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு அது மேல பட்டு வீட்டுக்குள்ள வர காத்து நல்லா சிலு சிலுன்னு குளு குளுன்னு வரும். இதோ இழுத்து பிடிக்கிறேன் சிச்சு. நீ ரொம்ப அழகா இந்த வீடு கட்டுற. உனக்கு திறமை நிறைய இருக்கு. ஆமா சிச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு சோர்வுங்கிறதே வராதா? ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பாக்குற. உண்மையிலே உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, இதுல என்ன இருக்கட்டும், நீ நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா சுறுசுறுப்பா நான் வேலை செஞ்சாதானே சீக்கிரமா வேலையும் நடக்கும், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்காக தான். கொஞ்ச நேரத்திலே ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய அழகான பச்சை புல் வீடு தயாராச்சு. அந்த வீடு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, உள்ள போனா ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. வாவ், இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. சிச்சு, சும்மா சொல்லக்கூடாது. துணி ஐடியா சொன்னாலோ இல்லையோ, நீ உடனே களத்துல இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்ட. ஆமா ஆமா, சிச்சு மாதிரி ஒருத்தி நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு நாம எல்லாரும் உண்மையிலே ரொம்ப கொடுத்துதான் வச்சிருக்கணும். இப்போ லூசிபுராவும் குஹுவும் அந்த வீட்டோட கூரையில ஏறி அவங்க கொண்டு வந்த தண்ணிய அந்த புல்லு மேல ஊத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த புல்லு நல்ல ஈரமாவே இருக்கிறதுனால வெளியில இருந்து சூரியன் எவ்வளவுதான் அனல கக்குனாலும் அனல் காத்து வீசினாலும் வீட்டுக்குள்ள மட்டும் ரொம்ப குளுகுளுன்னு தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஏதோ ஏசி போட்ட மாதிரியே இருந்துச்சு அந்த வீடு. வெளியில சூரியன் டிகிரி கணக்குல அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உள்ள பனிகாலத்துல இருக்கிற மாதிரி ரொம்பவும் குளிரா இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப புஜ்ஜி, அம்மா இங்க ரொம்ப குளிரா இருக்குமா, சொல்ல போனா போர்வை போத்திக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ்மா, இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டுல நான் நல்லா படுத்து தூங்குவேம்மா. நல்லா தூங்கு புஜ்ஜி. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சிச்சு அத்தை தான். சிச்சுவாலதான் இன்னைக்கு இந்த வேலை இவ்வளவு சீக்கிரமா நடந்து முடிஞ்சுது. ஆமா ஆமா, சிச்சுவாலதான் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சுது. எப்பவுமே யாருக்குமே எந்த பிரச்சனைனாலும் சிச்சு தானே முன்னாடி வந்து நிக்கிறா. அவளாலதான் எல்லாம். உண்மையிலே சிச்சு, நீ ரொம்ப கிரேட் சிச்சு. குஹு குஹு குஹு. இப்ப என் தொண்டை இந்த குளிர்ல நல்லா வேலை செய்யுது. சிச்சுவுக்காக நான் ஒரு நல்ல பாட்டு பாடலான்னு இருக்கேன். ஆண்டி, எனக்கு தொண்டை இப்ப நல்லா இருக்கு. நானும் நல்லா படுத்து தூங்கி ஏஞ்சிட்டு அப்புறமா ஒரு பாட்டு பாடுறேன். அப்பாடா, என் புள்ள சந்தோஷமா இருக்கான். எனக்கு அதுவே போதும்பா. எப்படியோ சிச்சு டோனி 2 பேரோட புண்ணியத்துல இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்கும் நம்ம ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம். இனி வெயில் எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்க போறதில்ல. அட என்ன எல்லாரும் சும்மா புகழ்ந்துகிட்டே இருக்கீங்க. சரி சரி, எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கோம் இல்லையா? இப்போ நாம எல்லாரும் ஒன்னா இங்க சுட சுட சாப்பாடு சமைச்சு சாப்பிடலாம். அப்படி வெளியில அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கூட, அந்த அளவுக்கு வெயில் அடிச்சாலும் கூட, அவங்க கட்டிக்கிட்ட அந்த பச்சை புல்லு வீட்டுக்குள்ள மட்டும் ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. இது வரைக்கும் வெயில கஷ்டப்பட்ட பறவைங்க எல்லாருமே இப்ப அந்த குளிர்ச்சியா இருக்கிற வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது ஒருத்தங்க கிட்ட ஐடியா இருக்கலாம், இன்னொருத்தங்க கிட்ட அதை செயல்படுத்துற திறமை இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளால வெளியில வர முடியும். பறவைங்களோட கிராமத்துக்கு நடுவுல ஒரு ஆறு பாஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் துணி சோட்டுவோட வீடுங்க இருந்துச்சு. ஆத்துக்கு இந்த பக்கம் சிச்சு லூசியோட வீடுங்க இருந்துச்சு. ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். துணியோட வீடு இருக்கிற பக்கம் இருட்டாகிய நிலா வந்துருச்சு. ஆனா சிச்சுவோட வீடு இருக்கிற பக்கம் இன்னும் சூரியன் அப்படியே தான் இருந்துச்சு. அதுலயும் மதியம் மாதிரி இன்னும் வெயிலும் இருந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. துணிக்குருவி ஆத்துக்கு அந்த பக்கம் நின்னு சத்தமா கத்துனா, சிச்சு என்ன, உங்க பக்கத்துல இன்னும் சூரியன் அப்படியே இருக்கான்? இந்த பக்கம் பாரு, எங்களுக்கு நிலா வந்து இருட்டாயிடுச்சு. நாங்க எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போறோம். அப்போ சிச்சு காக்கா பாவம் வேர்வைய தொடச்சுக்கிட்டு, எனக்கு என்ன தெரியட்டும், நீ பகல் மாதிரி இப்பவும் இருக்கு, இருட்டாகவே இல்ல. காலையில இருந்து இந்த வெயிலோட கொடுமையே தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. லூசிபரா சன் கிளாஸஸ் போட்டுக்கிட்டு காத்து விசிறிக்கிட்டு, ஓ மை காட், என் ஃபெதர்ஸ் எல்லாமே வெந்து வேகுது, வேர்த்து கொட்டுது.
ஏன் இப்படி? சூரிய மறையவே மாட்டேங்கிறான், நிலா வரவே மாட்டேங்குது. என்னால அனல தாங்கவே முடியல. ஐயோ, என் வீட்டுல ஏசி ஃபேனு எதுவுமே வேலையும் செய்யல. என்னதான் இருந்தாலும் நாள் பூரா வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிதான் வேலை செய்யும்? சின்ன காக்கா அழுதுகிட்டே, அம்மா எனக்கு தூக்கம் வருது, ஆனா பகலாவே இருக்கிறதுனால கண்ணு எரியுதுமா. என்னம்மா ஆச்சு நம்ம ஊருக்கு? என்ன பேசாம அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடுமா. ஏன் நிலைமை எல்லாரும் விடவும் மோசம். ஆத்துல இருக்கிற தண்ணி மொத்தமும் சுடுதண்ணி மாதிரி சூடா இருக்கு. என்னால அந்த தண்ணியில இறங்கி நீச்சல் கூட அடிக்க முடியல. ஆஹா, இந்த பக்கம் நம்மளால வாழ முடியாது. பேசாம நான் அந்த பக்கம் போயிடுறேன். குஹுவாத்து ஆத்துல இறங்கி அந்த பக்கமா போக முயற்சி பண்ணும்போது ஆத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு அனல் அவளை பிடிச்சி தடுத்துச்சு. ஐயோ, ஆத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு அனல் என்ன பிடிச்சி தடுக்குது. என்னால என்ன பண்ணாலும் அந்த பக்கம் போகவே முடியலையே. துணிச்சோட்டு இருக்கிற பக்கம் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க இந்த வினோதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, அங்க பாருமா, அந்த பக்கம் பகல், இந்த பக்கம் இருட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா பாவமா, அந்த பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா புச்சி, பாவம், அந்த பக்கம் தான் பன்னுவோட ஃப்ரெண்டு சின்னவும் இருக்கான். சின்ன கஷ்டப்படுறத பன்னுவால தாங்கவே முடியல. அவன் எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாரு. அப்ப பன்னு இந்த பக்கம் நின்னுக்கிட்டு அந்த பக்கம் பார்த்து, டே சின்னம், எப்படியாவது அந்த ஆத்தை தாண்டி இந்த பக்கம் வந்துடுடா. இங்க எல்லாம் நார்மலா தான் இருக்கு. எங்க வீட்டுல என் கூட படுத்து தூங்கிக்கோ. நான் ஃபேனும் போடுறேன், ஏசியும் போடுறேன். உனக்கு கொஞ்சம் கூட அனலே தெரியாதுடா. ஆத்து தாண்டி வர முடியலடா பன்னு. ஆத்து தண்ணியே கொதிக்குது. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம அந்த பக்கத்துல ஒரு ஐஸ் கியூபாவது தூக்கி போடுறா. கண்ணெல்லாம் எரியுதுடா. இது ஏதோ ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நாளைக்கு வரைக்கும் இந்த நிலைமையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆகுவாங்களோ. சரியா அதே நேரத்துலதான் ஆகாய வழியில மகிக்கழகு சாமியார் வந்துகிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவும் மகிமை வாய்ந்தவர். பறந்து வரும்போது இந்த காட்சியை பார்த்து அந்த ஆத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு பாறையில அவரு போய் உட்கார்ந்தாரு. அவரு ரெண்டு பக்கமும் பார்த்து ரொம்பவும் கவலையோட, சிவசிவா, என்ன இது? ஒரு பக்கம் குளிர்ச்சி கொடுக்கிற நிலா, இன்னொரு பக்கம் அனல கக்குற சூரியன், ஒரே ஊர்ல ரெண்டு வானிலை எப்படி வந்துச்சு? சிச்சு காக்கா சாமியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரோட, சாமி காப்பாத்துங்க சாமி. சாயந்தரம் ஆனாலும் கூட எங்க ஊர்ல அப்படியே சூரியன் அனலை கக்கிக்கிட்டே இருக்கு. எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியல சாமி. ஆமா சாமி, எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. உண்மையிலேயே இந்த அனலும் வெயிலும் எங்களால தாங்கவே முடியல. என் மேக்கப் எல்லாமே கரைஞ்சு போச்சு சாமி. ஆமா சாமி, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைங்க. பாவம், எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மகிகழக சாமியார் கண்ணை மூடி என்ன விஷயம் அப்படின்னு அவருடைய ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ணை திறந்து பார்த்தவருடைய முகத்துல கொஞ்சம் கோவமும் கவலையும் தெரிஞ்சுது. சிச்சு, குஹு, லூசி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க பண்ண தப்பால தான் கடவுள் உங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு. அப்ப லூசி புற ஆச்சரியமா, நாங்க என்ன பண்ண சாமி? நாங்க யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுத்ததில்ல. தினமும் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எந்த தப்பு பண்ணலையே. யாரும் எதுவும் பண்ணல. அதுதான பிரச்சனையே. உங்க ஊர்ல இருக்கிற வனதேவதையோட கோயிலுக்கு போய் நீங்க கடைசியா எப்ப பூஜை பண்ணீங்க? ஒவ்வொரு வருஷமும் அந்த தாயோட கோவிலுக்கு திருவிழா எடுக்கிறது வழக்கம் தானே? அந்த மாதிரி நீங்க ஏன் இப்பெல்லாம் செய்யறதில்ல? அப்போ சிச்சு காக்கா தலை குனிச்சு, அது வந்து சாமி, போது நிறுத்து சிச்சோ. ஒரு நாளாவது காலையில போய் சாமி கும்பிட்டுருக்கியா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாவது போய் கும்பிட்டுருக்கியா? அன்னைக்கும் டயர்டா இருக்கு, தூங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கடவுளை மொத்தமா நீங்க மறந்துட்டீங்க. அப்போ கடவுள் மட்டும் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? அந்த அம்மனுக்கு என்னைக்கு நீங்க பூஜையை செய்றீங்களோ அன்னைக்குதான் அந்த அம்மனோட கோவம் எல்லாம் போய் சாந்தியாவா. எங்களை மன்னிச்சிடுங்க சாமி. நான் எனக்கு எப்பவுமே ஸ்பா ட்ரீட்மெண்ட் பண்றதுல பிஸியா இருந்துட்டேன். அதனால அம்மனுக்கு பூஜை செய்யணுங்கிறதையே நான் மறந்துட்டேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. அப்போ சிச்சு காக்கா பயந்து போய் கண்ணத்துல போட்டுக்கிட்டு, மன்னிச்சிடுங்க சாமி. நான் நாள் பூரா பிஸ்னஸ் அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்ததுல என்னால கோயிலுக்கு பூஜை செய்ய போக முடியல. என்ன மன்னிச்சிடுங்க சாமி. நானும் அப்படிதான், வெயில் தாங்க முடியாம தண்ணியிலேயே எப்பவுமே நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கேனா, அதனாலதான் என்னாலையும் சாமிக்கு கோயிலுக்கு போக முடியல. இப்பவாவது நீங்க பண்ண தப்பு என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதுவே பெரிய விஷயம். இப்பவே எல்லாரும் எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு போய் அந்த கோவிலை சுத்தம் பண்ணுங்க. ஆத்து தண்ணியை கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, பூஜையை பண்ணுங்க. அப்பதான் அம்மன் சந்தோஷப்படுவா.
உடனே சிச்சு, லூசி, குஹு, சின்னு எல்லாருமே அம்மனோட கோவிலுக்கு போனாங்க. கோவிலை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு ஆத்து தண்ணியில அம்மனுக்கு அபிஷேகமும் செஞ்சாங்க. டே சின்னோ, சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. லூசி, நீ கொஞ்சம் இந்த படிக்கட்டெல்லாம் கழுவி விடு. குஹு, கொஞ்சம் உள்ள இருக்கிற காஞ்ச இலையிட. இன்னைக்கு என் உடம்பெல்லாம் அழுக்கானாலும் பரவாயில்ல, கோவில நான் சுத்தம் செஞ்சே தீருவேன். அப்பதான் அம்மனுக்கு கோவம் போகும். இன்னொரு பக்கம் டுனி சோட்டும் தேவதைக்காக நைவேத்தியமும் செஞ்சு அப்படியே பூக்களையும் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கொடுத்தாங்க. அப்போ சிச்சு காக்கா கையெடுத்து கும்பிட்டு, அம்மா வனதேவதையே, எங்களை மன்னிச்சிடு. நாங்க எல்லாரும் எங்க வேலையில பிஸியா இருந்ததுனால உன்னை நாங்க கவனிக்க முடியாம போச்சு. இனிமே இந்த தப்பு நடக்காது. தயவு செஞ்சு எங்க ஊருக்கு கொடுத்திருக்க சாபத்தை எடுத்துக்கோமா. ஆமாமா, நான் தினமும் உனக்கு பூ மாலை கொண்டு வந்து போடுறேன், அழகான பூக்களால. ஆமா, தினமும் நான் பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறேம்மா. அப்படி எல்லாரும் வேண்ட ஆரம்பிச்ச உடனேயே மறுபடியும் அங்க வானிலை மாற ஆரம்பிச்சுது. சிச்சுவோட ஊர் பக்கத்துல சூரியன் மறைஞ்சிட்டான். சில்லுன்னு காத்து வீசிச்சு. அங்க எல்லாமே இருட்டா மாறுச்சு. அந்த கிராமமும் இப்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. ஆத்த தண்ணியும் குளிர்ச்சியா இருந்துச்சு. லூசிபுரா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்பாடா, பகல் போய் ராத்திரி வந்துருச்சு. இப்போ குளிர்ச்சியா காத்து வீசுது. தப்புச்சோண்டா சாமி. ஐயா, இப்ப ரொம்ப குளிருது. இது வரைக்கும் அனலா இருந்ததுக்கு இந்த குளிர்ச்சியான காத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துணிக்குருவி சந்தோஷமா, பாத்தியா சிச்சு, நாம எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் கூட நம்ம வீட்டையும் கடவுளையும் நாம மறக்கவே கூடாது. மறந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யும். உண்மைதான் டுனி, இன்னும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, அம்மனை கும்பிடுற மட்டும் நாங்க மறக்கவே மாட்டோம். தினமும் அம்மனுக்கு நிச்சயமா நாங்க பூஜையே செய்வோம். அப்போ அது எல்லாத்தையும் கேட்ட மகிக்களுக்கு, நல்லது, இனிமேலாவது கடவுளையும் மறக்காதீங்க. கடவுள் நம்ம மனசுக்குள்ள இருக்காரு. அவரை என்னைக்குமே நம்ம நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரி, இனி உங்க ஊருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும் சாமியார் சொன்னதை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. சாமியாரும் சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க. நம்ம கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கையையும் அதை உருவாக்குன கடவுளையும் என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம எவ்வளவுதான் பிஸியா இருக்கலாம், ஆனா இயற்கையையும் கடவுளையும் மதிக்க ஆரம்பிச்சோம்னா தான் அவங்க நம்மள மதிப்பாங்க.